இனிய உறவுகளே, அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள். என்னுடைய பணிவான வணக்கங்கள். மனசில் இருக்கிறது நான் உங்களோட மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும். இந்த யூடியூப் தளம் எனக்கு கிடைத்திருக்க பெரிய கிஃப்ட், ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நாள் நான் இங்கே ஏற்ற மாதிரி போரூரில் இருக்கேன். போரூரில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கில் இருந்து கொஞ்சம் தள்ளி நான் வாக்கிங் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கிறேன். ஒரு நண்பர் குரல் கொடுக்குறாரு. குரல் கொடுத்தோன்னு யாருன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் பார்க்குறேன், உத்து பார்க்குறேன், அடையாளம் தெரியல வர. அவர் என்னோட சென்னை மாநகராட்சியில் வேலை செஞ்சவருங்க. செல்வந்தர், வசதி குறைச்சல் இல்லை, கொஞ்சம் பணியிலையும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆள். அப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் இழந்துட்டு என்னை பார்த்தோன்னே கையை பிடிச்சிட்டு உட்காந்து எப்படி இருக்கேன்றார். நான் நல்லா இருக்கேன், வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நான் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு என் சொந்த பந்தம்லாம் காணாமல் போயிட்டாங்க, நான் இப்போ அனாதையாக இருக்கேன். எனக்கு என்ன சொல்றது, வாழ்க்கை திருப்பி போடும்னு சொல்லுவாங்க பாருங்க. திருப்பி போட்டிருக்கே, பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஆள், அவருடைய வாட்ச் என்ன, அவருடைய ஷூ என்ன, அவருடைய நடை என்ன, கம்பீரம் என்ன, எதுவுமே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் நான் பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நான் சொன்னேன், நீ பக்கத்து தான் வீடு, வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டுக்கலாம். இல்லை இல்லை, நான் எனக்கான ஒரு தகுதி, எனக்கான ஒரு இடம் இருக்கு, அது வர வரைக்கும் நான் யார் வீட்டுக்கும் வரமாட்டேன். இது இது நல்ல வார்த்தைகள் தான், இல்லைன்னு சொல்லுங்க. மாறக்கூடியதை நீங்கள் மாற்றுங்கள், தவறே இல்லை. மாறாது தயவு செஞ்சு ஏற்றுக்கொள்ளுங்கள், வேற வழி இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை உங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள். கொஞ்சம் ஷார்ப்பா திங்க் பண்ணுங்க, பண்ணாதான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். மன வலிமை இருந்தால் மட்டும் போதாது. எனக்கு தைரியமா இருக்கேன், கட்ஸா இருக்கேன், அது ஓகே. அவற்றை நல்ல விதமாக சரியான இடத்திலே பயன்படுத்த தெரிய வேண்டும். எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை சந்திப்பது மேல். இது நான் சொல்லிங்க, பெரிய பெரிய பேரறிவாளர்கள் சொல்றேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தால் நீங்கள் சாதிக்கவே முடியாது. ஆற்றல் நிறைந்திருக்கிறது. அந்த ஆற்றல் அதிகப்படுத்த ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் அவசியமே இல்லை. 7 விதமான ஆச்சரியங்கள் இருக்கு, நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, இது எல்லாருக்கும் தெரியுங்க. ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் செத்து போயிடுறான்னு தெரியும். ஆனா அலையிறாங்க. ஒரு தலைமுறைக்கு, 2 தலைமுறைக்கு, 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறாங்க. ஏன்? யாருக்காக? போகும்போது எடுத்துட்டு போறானா? இல்லை, ஒரு அன்னகையரோட கட் பண்றான். சரி, அவருக்கு பேர் இருக்கு சார், ஆனா வர்ற ஃப்ரெண்டு கேட்கறான் பாடி எப்போ எடுக்கிறாங்கன்ட்டு. பேர் போயிடுச்சு, பாடி ஆயிடுச்சு. உறவுகள் ஓரளவுக்கு தாங்க கதறும். ஓரளவுக்கு அப்புறம் அவங்களும் சரிப்பட்டு அதுக்கப்புறம் சன் டிவி, விஜய் டிவி நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. இது இயற்கை. நிஜத்தை நம்ம ஏத்து ஒரு நாள்ல இந்த உலகம் அழிஞ்சு போகும்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா நாடுகளுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாளில் இந்த உலகம் முதல் உலக போர் நடந்தது, 2வது உலக போர் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க குண்டு வீச்சு. இட்டாலி அடிக்கிறான். அதை பத்தி பேசணும்னா எனக்கு 1 மணி நேரம் வேணும். இறந்து போகிறவன் மனிதன், நசிந்து போகிறவன் மனிதன். அங்க பாத்தீங்கன்னா மேக வெடிப்புன்னு வெடிச்சு கொட்டி அது கீழே இருந்த அந்த ஒரு கிராமம் காணாம போயிடுது. என்னங்க இது, யார் செஞ்ச பாவங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நடக்குதா இல்லையா? நடக்குது. எந்த ஒரு செயலும் இறைவன் விதித்தபடி நடக்கும் என்பதை அறிந்த மனிதன் கைகிழி சென்றவற்றை எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நடக்குமா? இது நம்ம கிட்ட இல்லை, நான் இல்லை, இது சம்மதம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஐயோன்னு கவலைப்பட்டா பிரயோஜனம் உண்டா?
மறுமை வாழ்க்கைக்கான தீர்வு இவ்வுலகிலேயே இருப்பதை நம்புகிற மனிதன் அதை பற்றி அக்கறையின்றி வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு அதிசயம் அல்லவா? நரக வேதனையும் நெருப்பின் வேதனை இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொர்க்கம் நரகம்னு சொல்லுவாங்க. சொர்க்கம்னா போன சுகவாசிகளா இருக்கலாம், நரகம்னா என்ன செட்டில போட்டுருவாங்க. இறந்த பின்பு மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியாதுங்க யாருக்கும். நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், நமக்கு தெரியாது. நான் சொல்றது பயன்படுத்துகிற நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு போராளி. இந்த குடும்பத்தை ஒரு வழியா மேல கொண்டு வரணுன்றதுக்காக போராடி கொண்டு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கானா? இல்லை. என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கானா? இல்லை, தேவையில்லை. ஏன்னா நாளை எனக்கு மரணம் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி என் கூட வருமா, என் தலைமையில வருமானா? இல்லை. இருக்கும் போதே அதை கொடுத்துரு, என்ஜாய் பண்ணாட்டா போறான். இது என்னுடைய கணிப்பு. இறைவன் ஒருவனே. எனக்கு பிரான்சிஸ் ஒரு இனிய ஒரு பேராசிரியர் வச்சுக்கோங்களேன், அவருடைய நட்பு எனக்கு கிடைச்சது. அது ஒரு பெரிய கதை. அந்த அந்த மலரும் நினைவுகளுக்கு உள்ளார போனா அப்படியே நீந்திக்கிட்டே போகலாம். இந்த பைபிளை கொடுத்து என்னுடைய குரல் வாயிலாக பைபிளை படிக்க சொல்லுவாருங்க. அவர் அதை ப்ரேயர் பண்ணுவாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க கண்கள்லேருந்து தண்ணி கொட்டு. எனக்கு அந்த வார்த்தைகளிலேயே உருகுபவன் நானாக மாறிக்கொள்கிறேன். ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீங்க ஹிந்துவாவே இருங்க, உங்களை நான் கம்பல் பண்ண மாட்டேன். பக்கா ஜென்டில்மேன். இறைவன் ஒருவனே என்ற அந்த மனிதன் அவனை தவிர வேறு யாருக்கும் எவருக்கும் வணக்கத்தை நிறைவேற்றுவது ஆச்சரியம். சொர்க்கத்தை பற்றி அறிந்த மனிதன் உலக செல்வங்களை எல்லாம் அப்படியே சுவைப்பதிலே ஆர்வமா இருக்கான். சொர்க்கத்துக்கு போகணும் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். இல்லை சார், தயவு செஞ்சு திரும்பவும் சொல்றேன், இன்றைய வாழ்க்கை இப்போ படத்தை வாங்கி ஓட்டான். ஒருத்தன் வெளிநாட்டில் வாழ்றான், ஒருத்தன் ஏமாத்துறான், ஒருத்தன் ஃப்ராடு பண்றான், ஒருத்தன் கண்ணுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பில்டிங் கட்டி அவன் ஊரை ஏமாத்துறதே ஒரு வேலையா இருக்கான். ஆனா நல்லா இருக்கான், உழைச்சி சம்பாதிக்கிறான், தினமும் பாவம் பாடுபட்டு உழைக்கிறான், ஆனா ஒட்ட மாட்டேங்குது. என்னடா கர்மா சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு வேற வழி இல்லை. அவன் வாழ்க்கை அது, அவன் வாழ்றான். உன் வாழ்க்கை நீ வாழு. அதை கண்டு நீ பொறாமைப்படாது, அதை கண்டு நீ பெருசா யோசிக்காத. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு. உன் வாழ்க்கையில் முன்னேற என்ன வழிகள் இருக்கு அப்படின்னு நீ யோசி. தப்பு கிடையாது. வாழ்க்கையில் போராடி ஜெயிப்பது என்பது ஒரு கலை, அது ஒரு ஆர்வம், அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுக்கு தகுதி கிடையாது, அதுக்கு பெரிய தராத்தரம் கிடையாது, அது பெரிய ஒரு பந்தா கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண மனிதனாக இறைவன் நினைத்தால், இந்த பிரபஞ்சம் நினைத்தால் நாம் உயரலாம். என்னுடைய தாழ்மையான கருத்து நண்பர்களே, நீங்களும் உயர முடியும், உங்களாலும் உயர முடியும் என்று நம்புங்கள். முதல்ல உங்களை நீங்க ரசிங்க சார். நீங்க கம்பீரமா இருங்க, நல்ல உங்களை நீங்கள் ரசியுங்கள். உங்களை உயர்த்துவதற்கான காரியங்கள் என்னென்ன இருக்குன்னு தினமும் லிஸ்ட்டை போடுங்க. தினமும் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தூங்கி எழுந்த உடனே ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு, இறைவனுக்கு, யாருக்கு ஒன்னாலும் இருக்கட்டுமே, அல்லாவுக்காக இருக்கட்டும், இல்லை பிரேயர் இயேசுக்காக இருக்கட்டும். இயேசு பிரான் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பைபிளை நீங்க எந்த மதம் அதெல்லாம் விட்டுருங்க, பைபிள் ஒரு தடவை படிச்சு பாருங்க, பிரமாதமா இருக்குங்க. ஒரு எல்லா கும்பலையும் கூட்டிட்டு அது சொல்லணும்னா ரொம்ப லேட் ஆகும் எனக்கு. கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு கற்பலகை வாங்குறதுக்காக நேர போறார் மோசஸ். ஒரு சின்ன கோபம் ஏற்பட்டு வரும்போது பார்த்தா இவங்க இடம் மாறி திசை மாறி கூட்டு இந்த மக்களா இல்லாம இருக்கிறத பார்த்து கோபப்பட்டு கற்பனையை உடைச்சிடுறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் மேலே கூட்டிட்டு போறீங்க. ஆனா இங்க வச்சு கடுவுட்டி வச்சு பூஜை பண்ணணும்னா கூட்டு போனாருங்க.
இதானே கர்மா. மனித வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் அமைஞ்சிருமானா இல்லை, நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாமே முடிஞ்சிருமானா இல்லை, நடக்காது, முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு வழி என்னன்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவங்கிட்ட நம்ம பக்தியா நன்றியா இருப்போம். நம்ம மேல பாசமா இருந்தவங்க, நமக்காக உயிரா இருந்தவங்க, அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துவோம். கடவுள் வேற எங்கேயும் தனியா வாழலைங்க, உங்களுக்குள்ள வாழ்றாரு. உங்களுக்காக உருவக்கூடிய இதயங்கள் உங்களுடைய அருமையான ஆன்மாவை நேசிக்கக்கூடிய இதயங்கள் இல்லையா? கடவுளுக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆகவே உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். வாய்ப்புகள் தானாக வரும். வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, உறவுகளே, பாசங்களே, ஜெயிப்போம்.